என் தங்கப்பிள்ளையே, வஜ்ரகோஷம் என்று சொல்லி உன் வராகி என்னை தொட்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற புதிய உறவு யாரென்று அடையாளம் கண்டுகொள்ள வந்திருக்கின்ற என் குழந்தையே, இன்று உனக்கு உன் தாயானவள் உன் மனமகிழும்படியான நல்ல செய்தியை உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து தந்து விடுகின்றேன். என் குழந்தையே, வஜ்ரகோஷம் என்று நான் சொல்லச் சொன்னவுடன் என் பிள்ளை நீ மனதாரத்தானே அதை சொல்லி இருக்கின்றாய். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கின்ற உறவுகள் அத்தனையும் நம்மை ஏமாற்றத்திற்கு ஆளாக்கி மிகுந்த மனவேதனைகளை கொடுத்து நாம் எதற்காகத்தான் வாழ்கிறோமோ இது போன்ற மனிதர்களுக்கு மத்தியில் என்று உன்னை நினைக்கின்ற அளவிற்கு மிகுந்த காயங்களை உனக்கு கொடுத்து விட்டார்கள். இவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று பார்த்தோமானால் நமக்கே இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே மிகுந்த கஷ்டங்களை கொடுத்து விடுகின்றது. எப்பொழுதும் இதையே நினைத்து கொண்டிருக்காமல் யார் மீது கண்மூடித்தனமாக நீ அன்பு வைத்து அவர்கள் நிச்சயமாக உனக்கு ஏமாற்றங்களை கொடுத்தார்களோ இதையெல்லாம் நீ எப்பொழுதும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. ஒருவரை நீ அதிகமாக நம்புவதனால் அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் தெரியுமா? எல்லோருமே அவரவர்கள் விஷயத்தில் சரியாகத்தான் இருக்கின்றார்கள். அவரவர்கள் விஷயத்தை பற்றி பேசும் பொழுது அவர்கள் சரியாகத்தான் பேசுகின்றார்கள். ஆனால் அவர்களின் மீது கண்மூடித்தனமான பாசம் வைத்த நீதான் அன்பு பாசம் என்று சொல்லி ஏமாந்து வாழ்க்கையில் மிகுந்த வேதனையை அனுபவிக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. அதனால் எதையுமே என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். இதனை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். இனி எப்பொழுதுமே உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, அன்போ அரவணைப்போ காதலோ காமமோ வாழ்வோ சாவோ எல்லாமும் ஒரே ஒருவரிடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று இன்றிருக்கின்ற பிள்ளைகள் நினைக்கிறார்கள். அப்படி மட்டும் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக ஒருவரிடத்திலிருந்து கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்கள் விரும்பியபடியே பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் அவர்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு என்னவாக இந்த வாழ்க்கை மாறியது? இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுத்தார்கள்? இவர்களினுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் என்னவாக இருந்தது என்பதனை எல்லாம் என் பிள்ளையை இனிமேலும் நீ தேடி தேடி உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்காதே. நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடத்திலும் பழகு. எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நல்லவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள். எப்படி இருக்கக்கூடாது என்பதனை இந்த கெட்டவர்களிடத்தில் இருந்து நீ கற்றுக்கொள். அப்படியானால் வாழ்க்கை இருவேறு பாடங்களையும் உனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. என் குழந்தையே, எப்பொழுதுமே யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல், யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காமல் நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் உனக்கு வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் வெவ்வேறு விதமாக கொடுத்து கொண்டிருக்கின்றது. நீ எவ்வளவு உண்மை இருந்தாலும் அது பத்தாது. நீ கடந்து செல்ல பழகிக்கொள்ள வேண்டும். எல்லோரிடமும் அன்பாக இருக்கின்ற குழந்தை, யாருக்கும் கெடுதல் நினைக்காத குழந்தை, முடிந்தவரை அன்பாக இருக்கின்ற குழந்தை. ஆனால் உன்னை கீழே தள்ளி விடுவதோடு மட்டுமல்லாமல் சில நேரங்களில் உன் மீது ஏறவும், உன்னை பைத்தியமாக்கவும், உன்னை கோபப்படவும், உன்னை அழ வைக்கவும் செய்யும். ஏனென்றால் இந்த மனிதர்கள் இப்படித்தான். எவ்வளவுதான் நீ செய்தாலும்
அது அவர்களுக்கு பத்தாது என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். அதனால் இதற்கு மேலும் இவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும், இதற்கு மேலும் இவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாயா? என் குழந்தையே, எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தை தோற்றாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக நாம் மாற்றவில்லை என்றாலும் சரி, நீ நிச்சயமாக அந்த நேரம் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? இவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான். எங்கே உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் தூண்டிவிட்டு உன்னை வேதனைப்படுத்தி இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்திற்கு உன்னை ஆளாக்க இவர்கள் நினைத்தார்களோ, அவர்கள் நினைத்த அந்த இடத்தில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். துரோகத்தை செய்தவர்கள் முன்னிலையில் உன் வாழ்க்கையின் அடுத்த நிலையை நீ தொட வேண்டும் அல்லவா? இப்படியே தேங்கிவிட முடியுமா? இப்படியே இவர்களுக்காக உன் வாழ்க்கையை இழந்துவிட முடியுமா? என் பிள்ளையே, அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து, அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று தெரிந்து, நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டே இரு. உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிறைவாக உணர்ந்துவிட முடியும். இந்த வராகி உன் வாழ்க்கையில் இது போன்ற துரோகங்களை எல்லாம் வேறறுத்து உனக்கான நன்மைகளை இப்பொழுது நடத்தி கொடுக்கப் போகிறாள் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் குழந்தையை, தொலைத்துவிட்டால் உன்னை நிச்சயமாக தேடி வந்திருப்பார்கள். தூக்கி எறிந்து விட்டால் உன்னை தேட மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது உன்னை அவர்கள் தொலைக்கவில்லை, தூக்கி எறியத்தான் செய்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தூக்கி எறிந்த இந்த உறவுகளை எல்லாம் எண்ணி ஒருபொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று தெரிந்து, உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை புரிந்து, உனக்கான உண்மையான உறவுகளை நான் இனிமேல் அடையாளப்படுத்தி கொடுக்கும் பொழுது அவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் இழந்துவிடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். இன்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஓர் நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்கி தவிப்பார்கள். நிச்சயமாக ஓர் நாள் இந்த வாழ்க்கையில் நமக்கு இதே அன்பு கிடைத்து விடாதா என்று சொல்லி இவர்கள் மிகுந்த துன்பங்களை அனுபவிப்பார்கள். என் குழந்தையே, உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான். உன்னை இழந்ததற்காக அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நீ வருந்தி நிற்கக்கூடாது. துரோகத்தை கண்டு வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்ட பிறகு இனியும் எதற்கும் வருத்தப்பட்டு நிற்காதே. உன்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து நீ எப்பொழுதும் முகத்தில் புன்னகையோடு இருந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையானது உனக்கு நிச்சயமாக எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்களை செய்து கொடுக்க விரும்புகிறது என்றாலும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உனக்கு நன்மைகள் நடக்காமல் தடுத்து நிறுத்தி விடுகின்றது. அப்படியானால் இனிமேலாவது உனக்கான நன்மைகளை நீ முன்னெடுத்துச் செல்ல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயம் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. உன் அம்மா உனக்கு தருவது போல யாருக்கும் இது போன்ற நன்மைகளை கொடுத்தது கிடையாது. யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்திட நான் முன் வந்து நின்றதும் கிடையாது. ஆனால் நீ பட்ட வலிகளும் வேதனைகளும் உனக்கு கிடைத்த இந்த துரோகங்களும் இனிமேலும் உன் வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் தாயானவள் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து உனக்கான நன்மைகளை ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்க விரும்புகின்றேன் என்பதனை புரிந்து கொள். எல்லாவற்றையும் கடந்து நீ எதையோ எல்லாம் தேவையில்லாமல் சிந்தித்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில்
உனக்கான நம்பிக்கையை நீ ஒரு சேர பெற்றுக்கொள். அத்தனையும் உனக்குரிய உண்மைகளை உன் கைகளில் கொடுக்கும். அத்தனை விஷயங்களையும் உனக்குரிய நன்மைகளாக இந்த வாழ்க்கை நிச்சயமாக என்னவென்று தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி இத்தனை நாளும் உனக்கு நடத்திய இந்த உண்மைகளுக்கு நீ சரியானபடி உன் வெற்றியை உறுதி செய்து, நீ சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை என்னவென்று சொல்லிக் கொடுத்து விட்டால் போதும். நடப்பது எல்லாவற்றையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய். உனக்கென இருக்கின்ற உண்மையான உறவையும் நீ அடையாளம் கண்டு கொள்வாய். ஒவ்வொருவரும் பேசுகின்ற வார்த்தைகளில் உண்மையாகவே உன் வாழ்க்கையின் மீது இவர்களுக்கு எத்தனை அக்கறை இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையின் மீது இவர்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கைகளை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய். இந்த நிலையை மாற்றி உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கும் நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொண்டிரு. நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட தள்ளி போன பொழுதெல்லாம் என் பிள்ளை கவலைப்பட்டாயல்லவா, இது நடந்திருந்தால் உன் வாழ்க்கை இன்னமும் இதைவிட மோசமான சூழ்நிலைக்குத்தான் சென்றிருக்கும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு இத்தனை பெரிய காயங்களை கொடுக்க நினைத்த இந்த மனிதர்கள் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்த அனுமதி கொடுத்ததில்லை. இது போன்ற மனிதர்களை எல்லாம் வேறறுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான உண்மையான உறவுகளை நான் அடையாளம் காண்பித்து கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையானாலும் எப்பேற்பட்ட வேதனைகளானாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை மட்டும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழத் தொடங்கு. நான் நடத்துகின்ற இந்த மாற்றங்களை ஒரு பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பெறாமல் சென்று விடாதே. உனக்கான உண்மையான உறவு இந்த உறவாக இருக்க வேண்டும். உனக்கான புதிய உறவு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை துன்பங்களிலும் பங்கெடுத்து உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து எப்பேற்பட்ட இன்னல்களிலும் உன்னை காப்பாற்றுகின்ற உறவாக இருக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் மனமுடைந்து விடாதே என் பிள்ளையே. உனக்கு இந்த வாழ்க்கை அதிசயத்தை நடத்தும் பொழுது உன் மனம் விரும்புகின்ற உறவுகளை யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும். அப்பொழுது மேலும் மேலும் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வரும். இது போன்ற உறவுகளை அடையாளப்படுத்தும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை சுற்றி வருகின்ற பல தீமைகள் உன்னை விட்டு விலகி ஓடும். நல்லது நடக்கும் பொழுது தீமைகள் உன்னை விட்டு விலகி ஓடுவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையை, அத்தனை விஷயங்களையும் தாண்டி நாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு உண்மை என்ன தெரியுமா? நமக்கு நம்பிக்கையோடும் நம் வாழ்க்கையின் மீது அக்கறையோடும் இருக்கின்ற ஒரு உறவு தானே. நான் சொன்னது போல ஒருவர் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவது நிச்சயம். ஆனால் அது எப்பொழுது நடக்கும் என்பது மட்டும்தான் கேள்விக்குறி. ஏனென்றால் சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதும் சரியான நேரம் வரும் பொழுதும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக எப்பொழுதும் உன்னுடைய கை கால்களை கெட்டி போடு. உனக்கான நல்ல விஷயங்களை செய்கின்ற அளவிற்கு உன்னை அன்பால் கட்டி போட ஒருவர் வருவார் என்பதனை மறக்காதே. அப்படி யாரும் வரவில்லை என்றாலும் கூட என் பிள்ளையை உன் மனதை தளரவிட்டு விடாதே. என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல உறவாக இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இன்று உன் தாயானவள் என் வார்த்தைகளை நீ மனதார கேட்டிருப்பதும் முழுமையாக உணர்ந்திருப்பதும் உண்மை என்றால் நிச்சயமாக எனக்கு வஜ்ரகோஷம் என்று நீ பதிவிட்டு செல். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல உண்மைகள் நடக்கும். உனக்கான பல நன்மைகள்
ஒரு சேராமல் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.